வணக்கம். ஹலோ கன்னியாகுமரி நேயர்கள். குறிப்பாக 10th முடித்த மாணவ மாணவிகள், அவங்களுடைய பெற்றோர்கள். 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் மேத்ஸ் பயாலஜி போகிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, ஃபேஷன் டெக்னாலஜி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்டன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு போகக்கூடிய பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரிப்பட்ட படிப்புகளில் மட்டும்தான் சேர முடியும். பயாலஜி ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய பதில், பயாலஜி கஷ்டம். கண்டிப்பாக உங்கள் 10th படித்து உங்கள் கூட ரிசல்ட் வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, போதுங்க பயாலஜி கஷ்டம், பயாலஜி போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைக்காதீங்க. பயாலஜி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதோட கஷ்டமாக இருக்கும். பயாலஜி கஷ்டமான சப்ஜெக்ட் இல்லை. ரெண்டாவது, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எனக்கு மெடிக்கல் பிடிக்காது, பயாலஜி எடுத்தால் மெடிக்கல் மட்டும்தான் போக முடியுமா? இல்லைங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி சயின்ஸ், பேராமெடிக்கல் நிறைய கோர்சஸ். மெடிக்கலே வேண்டாம், பேராமெடிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசி, நர்சிங், பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, அப்படி நிறைய நல்ல கோர்சஸுக்கெல்லாம் நீங்கள் பயாலஜி எடுக்கல அப்படின்னா போக முடியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் நிறைய மார்க் வாங்கிடலாம், மொத்த மதிப்பெண்களும் கூடும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை என்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது கவுன்சிலிங்கில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பார்க்கும்போது அப்படி பெரிய அளவுக்கு அதில் வாய்ப்புகள் இல்லை. நாலாவது, ஒரு சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போகணும், அதனால தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, 11th 12thலேயே கம்ப்யூட்டரை பற்றி நிறைய படிச்சிருவோம், அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னாலும் மேத்ஸ், பயாலஜி இருந்தாலும் போகலாம். அப்படி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறத யோசித்து எடுங்க. ஒருவேளை உங்களுடைய எதிர்கால திட்டம் கண்டிப்பா என்ஜினியரிங் தான் படிக்கணும், என்ஜினியரா தான் வரணும் அப்படின்றதா நீங்க மேத்ஸ் கம்ப்யூட்டர் எடுக்கலாம். அல்லது ஒரு ஷிப்ல கேப்டனா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. லா படிக்கணும் அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஓகே. பட் உங்களுக்கு எந்த தெளிவும் இல்லை, என்ன பண்ணலாம் 12th முடிச்ச பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் இருந்தால் கண்டிப்பா மேத்ஸ், பயாலஜி எடுக்கிறதா நன்மையாக இருக்கும். ஒருவேளை மேத்ஸ் வராது அப்படி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணா பியூர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா எந்த குரூப்புமே மோசமான குரூப் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்க குரூப்பை தேர்ந்தெடுங்க.